Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து கூலி கை கூலி டைட்டில் ஒரு மார்க்கமாக இருக்குது கூலி மீம்ஸ் ரியாக்ஷன். அதுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூலி படத்தோட மீம்ஸ் ரியாக்ஷன். என்ன எல்லாரும் கூலி படம் பார்த்துட்டீங்களா? இப்போ பார்க்க போகிற கூலி படத்தோட மீம்ஸ் கூட நம்ம ஃபன்னாக ஜாலியாக தான் பார்க்க போகிறோம். யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். வாங்கம்மா வாங்க. உனக்கு ஊசி போட்டதே அவர்தான்டா மெயின் வில்லன். இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் வேணும்னே பண்ணிட்டாரு, முதுகுல குத்திட்டாரு. துரோகங்கடா விசுவாசம். ஏன் விசுவாசம் குணம்? அவர் ஒரு தீவிர கமல் ஃபேனு, அதனால தான் அப்படி பண்ணிட்டாரு. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தப்பாயிடும், அது தப்பாயிடும். ஆனா ஒண்ணு சார், நான் கமல் ஃபேன் சார். நான் கேட்டேனா? கேட்டிருக்கணும்ல. இந்த மீன் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஃபன்னா காமெடியா எடுத்துக்கலாமே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா கமலுக்காகவும் விஜய்க்காகவும் அவரே தன்னோட கெரியரை காலி பண்ணிக்க முடியுமா? லோகியோட ஸ்டைல் அப்படிங்கறத தாண்டி கமர்ஷியலா ஹிட் ஆகணும். அதர் ஸ்டேட்ல இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து ஜெயிலர் மாதிரி ஒரு ஹிட் கொடுக்கணும். அதான் சன் பிக்சர்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில நம்ம அமைதியா இருந்து தான் ஆகணும். மேட்ச் ஃபைனல்ல பார்த்துக்கலாம். ஏன்னா தேவ பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் வச்சு சாமி காட்டேன். எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி? நானும் யோசிச்சேன், ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இதில் என்ன ஒன்றுமே இல்லையே. இது என்னடா இது, இந்த எதுக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு கொஞ்சம் மீம்ஸ் போட்டாங்க. ஒருவேளை சத்யராஜ் செர்ட் இல்லாமல் வர்றாருல்ல, அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களோ. என்னடா அது சத்யராஜுக்கு வந்த சொல்கிறேன். எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பாடியெல்லாம் அந்த எரியிற மாதிரி காட்டுறாங்கல்ல, சாம்பல் ஆகிற மாதிரி, அதுக்காக கூட இருக்கலாம். பட் அதை விட கொடூரமான எஃபெக்ட்ஸ் எல்லாம் படத்தில் நிறையா வந்திருக்கு. ஏ சர்டிஃபைடு இல்லாத படத்துக்கு இதுக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியவில்லை. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கான வைலன்ஸ் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி அந்த பணத்தை சேர்ல உட்காந்து எரிப்பாங்கல்ல, அந்த சீனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுவுமே பாக்குறதுக்கு அவ்வளோ வைலன்ஸா ரொம்ப வந்து பார்க்க முடியாத அளவுக்குனா கிடையாது. சத்யராஜ் தான் காரணமா இருக்குன்னா ஒரு சீன்ல வந்துட்டு தையல் போடுவாங்க ஷௌபீனுக்கு, தலை கிழிச்சிருக்கும். அதை கூட பிளர் பண்ணிருக்கலாம். அதுக்காகவா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? நம்பவே முடியல. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தா குழந்தைகளோட ஃபேமிலியா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க இந்த படத்தை. அதுதான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இந்த டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கு போல. என்ன சொல்றாங்க? இதுக்கு லியோவே பெட்டர், ஜிபியு தான் மாஸ். லோக்கியோட ஆதிக்கு எவ்வளவு பரவாயில்ல. நான் கிளம்புறேன்ப்பா. வணக்கம் மேடம், நான் கிளம்புறேன். கால் பண்றேன் சார். சார் நான் கிளம்புறேன். மாநகரமே மிட்டுதான்டா. மாநகரத்துல கை வச்சிட்டாங்க. ரெட்ரோ ஃபிலிம் ஆஃப் தி இயரா. இடையில யாரோ கங்குவா பத்தி ஏதோ அதுல சொன்னாங்க இல்ல, அவன் யாருன்னு பாருங்க. என்ன படம்னா கங்குவா கூட பத்தியா இவன்தான் யாருன்னு தேடிட்டு இருக்கீங்க. ஏய் வாட் போடா. ஏய் போடா வெல்ல போடா டர் ரோட். பிரதீப் ரங்கநாதன் கிரேட்டர் தென் ரஜினி. பாவிகளா ஆத்தா ஏதேனும் மீவா குறிவிட போகிறேன் சொல்லுங்கடா. தக் லைஃப் அவ்வளவு மோசம் இல்ல. இதான் ஜான்சன். ஐயோ டேய் ஏன்டா ஏன் இப்படி பண்றீங்க?
1000 கோடிங்கிறது கனவாவே போயிடுச்சேடா. இப்போ பாருங்க, இப்போ அந்த அட்லி அல்லு அர்ஜுனோட படம் 1000 கோடி அடிக்கும். ப்ரொடியூசரும் டைரக்டரும் தமிழ், 1000 கோடி தமிழ் சினிமாவுக்கு தான் கணக்குன்னு ஒரு கும்பலும், அல்லு அர்ஜுன் இல்லைன்னா அட்லியாவே இருந்தாலும் உங்களால் 1000 கோடி அடிக்க முடியாதுன்னு தெலுங்கு சைட்ல இருந்தும், இப்போ எப்படி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலே அது தளபதி ஃபேன்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த அடுத்த 1000 crores அங்கே ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். வேணா நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட டார்கெட் 1000 கோடிங்கிறதே இல்ல, நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கீங்க 1000 கோடி 1000 கோடி 1000 கோடின்னு. அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்ல. 1000 கோடி அடிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி இருக்கணும், ஸ்கிரீன் பிளே இருக்கணும், வருஷங்கள் மெனக்கெடணும், ப்ரொமோஷன் நல்லா பண்ணணும். நம்ம ஸ்டேட்ல மட்டும் ப்ரொமோஷன் பண்றது பத்தாது, சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இதுல நடிச்ச எல்லா நடிகர்களும் போயிட்டு ப்ரொமோட் பண்ணணும், எல்லா ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் படம் இருக்கணும், அவங்க கல்ச்சர் கூட கனெக்ட் ஆயிருக்கணும், இல்ல கடவுளை வச்சு சிங் பண்ணணும், இல்ல அங்கங்க கிளாமர் காட்டணும். இந்த மாதிரியான கமர்ஷியல் கர்மங்கள்லாம் குமிஞ்சு கிடக்கணும். அரசியல் பார்த்தீங்கன்னா இப்படிதான் பரபரப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க 1000 கோடி 1000 கோடின்னு போயிட்டு இருந்தா எப்படா வரும்? தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த 1000 கோடி 2000 கோடி எல்லாமே வெறும் நம்பர் கேம் தான். ஏய், இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. இப்ப பாருங்க, கூலி வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 151 கோடியா. இதுக்கு முன்னாடி லியோவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 148 கோடி. அதை விட ஒரு 3 கோடி அதிகம். என்னன்னா அதை தாண்டி இருக்கணுமா? அந்த 100 மீட்டர்ஸ் எவ்வளவு செகண்ட்ஸ்ல ஓடி இருக்கா? 30 seconds மேடம். அவ்வளவா? எஸ் மேடம். கொஞ்சம் கம்மியா பார்த்து போடுப்பா. ஒரு 5 6. அடுத்து ஜனநாயகன் படத்துக்கு 155 கோடி இல்ல 200 கோடி அப்படி இறங்கிடுவாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா யாருக்கு தெரியும்? இது உண்மையாவே இருந்தாலும் நமக்கு எதுக்குங்கிற 100 கோடி அடிச்சா என்ன, 1000 கோடி அடிச்சா என்ன, நம்ம 200 ரூபா போச்சு இல்ல, அவ்வளவுதான். நம்ம 200 ரூபா நக்கிட்டு போயிருச்சு. அதை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. ஆஹா 148 கோடி, இல்ல இல்ல அதை விட 3 கோடி ஜாஸ்தி, 150 கோடி. லோகேஷுக்கே 1000 கோடி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு நம்ம 200 ரூபா மேலதான் அவருக்கே கண்ணு. 1000 கோடி அடிப்பீங்களா லோகேஷ்? 200 ரூபாய் தான் அடிக்க போறேன்னு அடிச்சிட்டாரு பாருங்க. 200 ரூபாய். நம்ம 200 ரூபா போனதை பத்தி கவலைப்படுங்க சார். 1000 கோடி வந்தா என்ன, வரலன்னா என்ன, அடிச்சு விட வேண்டியதான். சும்மா 500 crores 1000 crores சும்மா பேப்பர்ல போறது. அதனால அவங்க எத்தனை கோடி வேணா போட்டுக்கிட்டோம். 500 கோடி போட்டோம், 1000 கோடி போட்டோம், 2000 கோடி போட்டோம், 5000 கோடி போட்டோம். அது நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு நல்ல படம் வந்தா போதும், அவ்வளவுதான். இன்னும் 300 400 அடிச்சு விட்டு போறது. ஏய் இவராடா லோகிப்க கையை பிடிச்சி கிஸ் அடிக்கணும். நான் உருவாட பெரிய பேர் செருப்பு போடணும் படம் பார்க்குறேன். அதான் என் மனசு ரொம்ப கவலையா. ஏங்க அங்கே புக் பண்ணும்போது என்ன வாங்கி 1000 கோடி அடிக்கணும். 5 தலை பாம்பே படம் எடுத்துதுங்க, பாபா உனக்கே இறங்கிச்சு. எனக்கு வந்து கூலி படத்தை பார்க்க ஏங்க இவர் சொன்னது எல்லாம் கூட ஓகே. எல்லாரும் செருப்பு போட்டுட்டு படம் பார்க்குறாங்கன்றாரு பாரு. அவர் அதை கோயிலாவே நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. சூப்பர். இவரை பார்க்கணுங்க தான் ரொம்ப ஆசை. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் தான் சொல்றேன், அகர முதல் எழுத்தெல்லாம் ரஜினி பகவான் முதற்கே கசடர பின் ரஜினி அதற்கு தக தன்னஞ்செறிவது பொய்க்கத அதற்கு பின் ரஜினியே அதனை சுட். யார் சொன்னது? அந்த பிளாஷ்பேக் மட்டும் படம் ஆரம்பத்துல இருந்தே வைப்பு தான். காலை தூக்கி தலைகை நினைக்கிறாங்க என் ஃப்ரெண்டு. தலைகை நினைக்கிறாங்க வைப்பு, தலைகை நினைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? அப்ப எவனும் படம் பார்க்கலையா? தலைகளை நிக்கிற அளவுக்கா இருக்கு படம்? அவ்வளோ மோசமா இல்லை, பார்க்கலாம். தியேட்டர்ல போய் தலைகளை நின்றுருக்காம பாருங்க. காலத்துக்கு மேலே வச்சுட்டு சீட்ல தலையை வச்சுட்டு உட்காந்துருந்துருக்கான். நாங்களாம் 9 மாசம் கோயிலியா இருக்கும்போது கோவா கூலி கூலிடணும். இவர் பேசுறது நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. இவரை போயிட்டு இன்டர்வியூ எடுத்து திவாகர் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. இவர் அப்படியே விட்டுருங்க. ஆமா இந்த திவாகர் என்னன்னா, திவாகரோட ஐடி கூட போயிடுச்சுடா. என்ன ஆட்டம் ஆடினடா. திவாகரோட ஐடி இப்ப காணும், எங்க போச்சு, என்ன ஆனானே தெரியல. இதெல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டாங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியல. பார்த்தா திவாகர் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ பெருசா பண்ணிக்கிட்டு ஒரு கம்பேக் ஒன்று கொடுப்பாராம் பாரு. அப்பா கூலி படத்துல வர்ற தாகா மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்க வேற பாரு. நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு.
மறுபடியும் வராம இருந்தா சரி. ட்வீட் வந்துருச்சு, LCU. ஹே, ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான்ப்பா. ஓ, ஸ்டாண்டர்ட் தானா? இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டாரு. வழக்கம் போல பண்ணுவார்ல, அது போலதான். அதுல வந்துட்டு இவங்க எடிட் பண்ணி போட்டுருந்தானுங்க. கூலி படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி தக் லைஃப் படம் பாத்துருவாங்க. இல்ல, ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட அனுப்பியிருந்தாரு, லோகேஷ் கனகராஜோட அஃபிஷியல் லெட்டர் வந்திருக்கு ப்ரோ, படம் LCUல தான் இருக்கு போல இருக்குன்னு. அங்க போய் பார்த்தா அதுல போட்டிருக்கு, ஆமா கூலி படம் பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ரீவிசிட் கைதி அண்ட் விக்ரம். நான் கொஞ்ச நேரம் நம்பிட்டேன், அப்படியா அப்படின்ட்டு லோகேஷோட அந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்தா அப்படி எதுவும் வரல. பார்த்தா இவங்க எடிட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு அனுப்புனாரு, லோகேஷோட இது வந்துருச்சுன்னு. அதில் போய் பார்த்தா அப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது இது கன்ஃபார்ம் எடிட்டிங்னு. அதில் போட்டிருக்கு, கூலி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு லால் சலாம் படம் பார்த்துட்டு இது லால் சலாம் யூனிவர்ஸா? ஏன் என்ன சொல்றீங்க? நாங்கள் அதுக்கு தக்லைஃபே பார்த்துட்டு வருவோம்ல, லால் சலாமா? லால் சலாம் அவங்க இஷ்டத்துக்கு அந்த இதை கூட மாத்துறாங்க. நான் பயந்துட்டேன், லால் சலாமா என்ன சொல்றீங்க? லால் சலாம் பாத்துட்டு வாங்க, அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது சிரிச்சேன், ஆனா இப்ப பார்க்கும்போது உண்மையாவே பார்த்துருக்கலாம் போல. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருந்தா இது இன்னுமே ஒரு சூப்பரான படமா இருந்திருக்கும். கூலிக்கே இந்த அடி வாங்குது, அங்க ஒருத்தர் கேசரி பார்ப்போம். அடுத்து வந்து ஜனநாயகன் படம் என்ன தெரியல. ஆனா பகவந்த் கேசரி படம் வந்து நேஷனலோட வாங்கிட்டுன்னு சொல்றாங்க. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும், என் பீட்டை நானே கேட்பேன், என் ஹீட்ல நான் தான் இருப்பேன், வண்டி ஏறு. அந்த ஷௌபின் தான் வண்டியில துரத்திட்டு வரான்னு தெரியுதுல. கார் கண்ணாடியை மூடணும்னு ஒரு பேசிக் அறிவு கூட இல்லையாமா? எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு பிக்னிக் போற மாதிரில போயின்னு இருக்கீங்க. இந்த சீன் பார்க்கும்போது என்னடா இது இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பப்ளிக்கா ஸ்ருதிஹாசனை வந்துட்டு ஷௌபின் வந்து துரத்திட்டு போயிட்டு இருப்பாரு, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அன்னைக்குன்னு அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயினுக்குள்ள அவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நடந்து போறதுக்கு கூட வழி விடாம அவ்வளவு பேர் கும்பலா இருக்காங்க. ஒருத்தர் கூட கேட்கல. ஒரே ஒரு அக்கா வந்து கேட்டாங்க, அக்கா மாட்டி உடச்சு விட்டாங்க. அதான் அந்த பைக்கில் துரத்திட்டு வருவார்ல, இவங்க ஜீப்பில் போய்கிட்டு இருப்பாங்க. வண்டியை லைட்டாக அப்படி உடைச்சாலே ஜீப் அந்த பைக்கில் போய் முட்டி அவர் கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருக்கு. இவங்க தப்பிச்சு போயிருக்கலாம், பண்ண மாட்டாங்க. சரி, சூப்பர் ஸ்டார் சொல்கிறார்ல, அந்த விலங்கு அவன் கையில் மாட்டியாச்சு. விலங்கோட இன்னொரு முனை இருக்கு, அதை எங்கே மாட்டுறது அப்படின்னா, அங்கே பில்டிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு கட்டையிலையோ கம்பிலையோ மாட்டி விட்டு வந்தால் அவரால் வர முடியாது. அதை அவன் கழுத்துல மாட்டு அப்படின்னா அவர் கையை உடச்சி வர மாதிரி கையை வச்சுக்கிட்டு கூடயே போயிட்டு இருப்பார். இதுக்கு அதை எதுக்கு சார் கட்டுறீங்க? சரி, அதை வச்சு ரெண்டு அந்த காலையும் கட்டி போட்டிருக்கலாம், கையையும் கழுத்தையும் கட்டி போட்டு காலை ஃப்ரீ ஆகிட்டு அந்த ஆள் பைக்கில் வந்துகிட்டு இருக்கேன் துரத்துக்கிட்டு. நான் யோசிக்கிறேன், இந்த கையை கட்டி அதை கழுத்துல கட்டுற ஐடியா யாரு சார் கொடுத்தது? லோகேஷா இல்லை மற்ற அந்த சந்துருங்கிற ரெண்டாவது ரைட்டரான்னு தெரியல. ஒரு போலீஸ் கூடவா இல்ல? அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல எல்லாரும் முன்னாடி போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. படம் முழுக்க போலீஸே இல்ல பண்ணிருக்கலாம். ஓவரா லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தோணுச்சு. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அடிக்க போனா இந்த லியோ கைதி மாநகர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டியல. எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, வேற அவரை அடிக்கிறதுக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். அண்ணா வாங்க. பரவாயில்ல, கைதி 2ல கன்ஃபார்மா லோகியை நான் வந்துட்டு கம்பேக் கொடுப்பாரு. இப்போ ஏதோ கூலி முடிச்சதுக்கப்புறம் கைதி எப்படி கைதியா LCU எப்படி உருவாச்சு அப்படின்னு சாப்டர் 0 அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்போ வருது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ஸோ லோகி இஸ் பேக் இன்டு LCU அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வெறியெல்லாம் மைண்டில் ஏற்றிட்டு கைதி 2 சும்மா வட்டாரமாக பண்ணி வைப்பார் நம்புகிறேன், பார்ப்போம். நம்புவோம். ஆனா இந்த டைம் வந்து ரத்னாவுமே கூட இல்ல. ஏன்னா லியோவோட சக்சஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. மேபி அதனாலதான் இந்த படத்துல அவர் இல்லையோங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்கு. உண்மை சார், அதான் உண்மை. சத்தியமா சத்திய பிரமாணமா அதான் நான் பேசிட்டேன். பாரு, நான் நம்பிட்டேன் ஒரு நிமிஷம். நான் நினைச்ச பழைய வீடியோ மிஸ்டி நினைக்கிது, ஓ அனிருத் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படித்தான் அந்த கான்சர்ட்டுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணார் போல வீட்டுக்குள்ள. நல்லா ஸ்கூல் காய்ச்சிட்டு எடுத்து விட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு
இது எப்படி மிஸ்டேக் எப்படி யோசிக்குது பாரு. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனிருத் இப்படி தான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தவர் அப்ப சின்ன பையன். விட இது நல்லா இருக்குடா, சூப்பரா பண்ணிருக்காங்க. மிரட்டிட்டீங்க, நானே எதிர்பார்க்கல. மோனிகா சாங் இன்னொரு வாட்டி போடுங்க, பார்த்துட்டு போயிடுறோம். மோனிகா சாங்குமே அந்த அளவுக்கு இல்லடா, ரியலாவே இல்லையே. மோனிகா சாங்கோட பிளேஸ்மெண்ட்டே சரியில்லை. அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க அந்த சாங்க்கு முன்னாடி, அதுவுமே முக்கியம் தான் இருக்கும். ஏதோ அந்த பாட்டு எப்போ வரும், உன் டீமில் ஒருத்தன் இருக்கானாமே அவனை பிடிச்சி வை, சைமன் வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. சைமனே வர்றாரு தான் டீமுக்குள்ளே இருக்கிற ஒரு கருப்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐயா போய் ஆடிக்கிட்டு இருப்பாரு மோனிகா. அதான் லோகேஷே சொல்லிட்டாரு, அது பிஸ்னஸுக்காக தான் பண்ணது, அந்த பாட்டு பிஸ்னஸுக்காக தான் நாங்கள் வச்சதுன்னு லோகேஷே ஒத்துக்கிட்டாரு. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து லோகேஷுக்குமே இதை பேன் இண்டியா படமாக பண்ணுங்க, பிஸ்னஸுக்காக ஒரு ஐட்டம் சாங் வைங்கன்னு லோகேஷோட ஸ்டைல்லேருந்து லோகேஷை வெளியே இழுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஸோ லோகேஷுமே வேண்டாம் விருப்பாக தான் வச்சுருக்காரு போல். என்கேஜ்மெண்ட் ட்ரிங்க் வந்து சரக்குல தூக்கி போட்டுட்டு அவர் டான்ஸ் ஆட வருவாங்களாம். என்னடா இது, சம்மந்தமே இருக்காது. ஹிந்தியில் ரீமேக் ஆக்கிறது கூலி, டைட்டில் கில்லாடி கூலி. எல்லாரும் அவரே பண்ணுறாரு. எல்லா கேரக்டருமே அக்ஷய் குமார் தான். பார்த்தா அந்த தாகா கேமியோ அவர் தானா, கூலி கிளைமேக்ஸ் மாதிரி கரெக்டா இருந்துச்சு. பர்ஃபெக்ட்டா. இந்த சீன் வந்துட்டு டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி வரும்னு நினைச்சாங்க, ஆனா வேற மாதிரி அமைஞ்சிட்டு. டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா? ஆனா 3 பேருமே பீடி ஊதுற சீன் நல்லா தான் இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. என்னதுடா இது, காமெடியா இருந்ததா? எங்கடா 100 பாஷா, இல்ல ஒரு பாஷா கூட காணும். 100 பாஷா அளவுக்கு பேசுறாங்க, அதெல்லாம் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. மாணிக்கம் பத்தியில எல்லாம் இவ்வளவு வந்தது. 1 கூலி equal to 100 பாஷாஸ். ரோலெக்ஸ் ஆர் தாகா? ரோலெக்ஸ் தான். அமீர் கானை வந்துட்டு ரோலெக்ஸ் மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான வில்ல மாதிரி, எல்லாரையும் கொல்றது, மாசான என்ட்ரி, அந்த மாதிரி நினைச்சு பண்ணிருக்காங்க. ஆனா மொக்கையா தான் இருந்துச்சு. இல்ல சம்டைம் ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு பெரிய சைமனுக்கே பெரிய ஒரு பாஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும்போது காமெடிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் அது காமெடியை தாண்டி தாகா கேரக்டரை வந்து இன்னங்க இருந்தாலும் சப்ப போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி காட்டிருச்சேன்னா, அந்த கன்னை கேட்பாருல்ல, அந்த கன் ரன்னையும் கொடுத்தவொடனே ஷூட் பண்ணுவார், ஷூட் ஆகாது. அப்போ அவர் அடியாள் வந்து சாரி சார் அந்த சேஃப்டி லாக்கர் ரிலீஸ் பண்ணல அப்படின்ட்டு அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவார். இது கூட தெரியாதாங்க இவ்வளோ பெரிய ஸ்மக்லிங் பண்ணுற ஒருத்தருக்கு, அது அப்படி கன் எடுக்கும்போது அது கூடவா தெரியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்க தோணுது. அவர் மாதிரி அப்படி வாயை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரா, அதுதான் அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுற ஷார்ட்டாகவே வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு அவர் மேலே மாசு வர மாட்டேங்குது, இவர் என்னங்க தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி போகணும்னு நினச்சி அதை வச்சுருக்காங்க. ஆனால் அது வேறு மாதிரி போயிடுச்சு. டைமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதே ஒரு டைம் ஒர்க் அவுட் அடிச்சா அதோட விட்டுருணும். அதுக்கப்புறம் மறுபடியும் புஷ் பண்ணி கொண்டு வரக்கூடாது. நீங்க லியோட கிளைமேக்ஸ்லயே விக்ரம் டு கனெக்ட் பண்ற சொல்லி கால் பண்ணதே கடுப்பா இருந்துச்சு. அதே போல இந்த படத்துக்கு ஒன்று பண்ணி அதை முடிச்சு விட்டாங்க. மச்சான் வேணாண்டா, அதை மட்டும் பண்ணிடாத. பண்ணல, நல்ல வேலை பண்ணலடா, பண்ணாம இருந்த வரைக்கும் நல்லது. நல்ல வேலை நீ எதுவும் செய்யல. மோஸ்ட் வெல்கம் அம்மா. அதான் மேன்ஷன்ல நல்லா சண்டை போடுற 18 இல்ல 19 பேர் வச்சிருக்கீல, அதுல யாரையாவது அனுப்ப வேண்டியது தானே. திருதியை காப்பாற்ற ஒன்றுத்துக்கும் ஆகாத 3 மட்டு பெயர்களை அனுப்பி வச்சிருக்க. இந்த கேள்விதான் எனக்குமே இருந்துச்சு. அதான் 19 பேர் மாசா இருக்காங்க, அவங்கள அனுப்பி வச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு 2-3 பேர் சண்டை தெரியாத 2-3 பேர் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸ்ருதிகாசனை காப்பாத்துற சீன்ல வந்துட்டு உபேந்திரா வந்துதாங்கன்னு வச்சுங்க, செம்ம மாசா இருந்திருக்கும். நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அப்படினா டி கிழிச்சுறோம் ப்ரோ, தேட்டே அப்படி கிழிச்சுவாங்க. உபேந்திரா வந்து இந்த ரூம்ல தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிரும். அவரை எப்படா ரிவீல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு மொக்க சீன்ல ரிவீல் பண்ணுவாங்க. உபேந்திராவில் சூப்பர் ஸ்டாரே போனாலும் அந்த லூசு பிரீத்தியை யாராலையும் காப்பாற்றினாங்க. யார்கிட்ட எப்படி சிக்கணுங்கிறது மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு தெரியும். தயால் கிட்ட எப்படி சிக்கிறது, சைமன் கிட்ட எப்படி சிக்கிறது, ரயில்வே ஸ்டேஷனில் ஆல்ரெடி வீடியோ காலில் பார்த்த பொண்ணு வந்து வான்னு கூப்பிட்டா ஏறி போகிறதுன்னு
முட்டாளுக்கு முழு உருவம் வந்து நம்ம பிரீத்தி தான். ஸோ யார் வந்தாலும் விக்ரமே சப்போஸ் எல்சியோ இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு இந்த யூனிவர்ஸுக்குள்ளே வந்து பிரீத்தியை காப்பாற்ற வந்தாலும் விக்ரம் தான் சாகுவார். அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாருமே இருப்பாரு. அது கூடவே இவரும் வந்ததுனால இது வந்து பெருசா ஒரு ஒரு மாசான ஒரு கூஸ்பம்ஸான ஒரு சீனாவே தெரியாது. உபேந்திராவை மட்டும் நீங்க தனியா ரிவீல் பண்ணியிருந்தா ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுற சீன்லயோ இல்லை வேற ஏதாவது சீன்ல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க. ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு நெகட்டிவா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு மோசமான படமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இல்ல, ரிவ்யூஸ்ங்கிறது ஒவ்வொரு ரிவ்யூவரோட தனிப்பட்ட கருத்து தான். ஒரு ரிவ்யூவருக்கு அந்த படம் பிடிக்கலனா அதுக்கான காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள். தியேட்டர் மொக்கையா இருக்கலாம், சவுண்ட் சிஸ்டம் மொக்கையா இருந்திருக்கலாம், பக்கத்துல ஏதாவது ஒரு லூசு உட்காந்து படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், படம் பார்க்கும் போதே தூங்கி இருக்கலாம், அந்த ஆக்டரை பிடிக்காம இருந்திருக்கலாம், அமௌண்ட் கிரெடிட் ஆகாம இருந்திருக்கலாம், அந்த ஆக்டர் மேல இருக்கிற வன்மமா இருக்கலாம், தியேட்டர் பிரிண்ட் சரியில்லாம இருந்திருக்கலாம், அவங்களோட ரசனை வேற மாதிரி இருந்திருக்கலாம், உண்மையாவே படம் மொக்கையா இருந்திருக்கலாம், படமே பார்க்காம ரிவ்யூ பண்ணிருக்கலாம், அந்த படம் இருந்திருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஐயோ பாவம். ஆனா ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க, அவங்க டேஸ்ட்டும் உங்களுக்கும் ஒத்து போகலாம். ஓகே, நம்ம நினைச்சத பாதி விஷயங்களை இவன் கரெக்டா சொல்றான் அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட உங்களுக்கு தோணலாம். இல்ல நீங்க படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு என் மனசுல இருந்த எல்லாத்தையும் இவன் சொல்றான்டா அப்படின்னு இருக்கலாம். அது நானா கூட இருக்கலாம். கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். என்ன ஐபிஎஸ் விஜயகுமார் நானா கூட இருக்கலாம். ஐபிஎஸ் விஜயகுமாரா கூட இருக்கலாம். அப்படி உண்மையாது. ஓகே, உங்க எண்ணங்களை சொல்ற மாதிரியான ரிவ்யூஸ் தேர்ந்தெடுத்து வச்சுங்க. அதனால ரிவ்யூவை மட்டும் நம்பாம நீங்க படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து அந்த டிஏஜிங் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. சூப்பர் ஸ்டாரோட படங்கள்னாலே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ சட்டை மாறன், சூப்பர் ஸ்டார் படங்கள்னாலே அது மொக்கையாக தான் இருக்கும், காட்டு மொக்கையாக இருக்கும் அப்படின்றாரு. நம்ம இட்ஸ் பிரசாந்த் இதுக்கு சிவகார்த்திகேயனே அதில் நடிச்சிருக்கலாங்கிறாரு. டிஏஜிங்கெல்லாம் நல்லாவே இல்லைன்ட்டார் அவரெல்லாம். அவரோட ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஏங்க மொத்த படமும் மொக்கன்னு எப்படிங்க சொல்கிறீங்க? ரெண்டையும் சொல்லுங்கள், நல்லதையும் சொல்லுங்கள், கெட்டதையும் சொல்லுங்கள். இவங்க பெரிய படத்தை ஃபுல்லாக பேட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வியூஸ் நிறையா வரும்னு பண்ணாங்களா நமக்கு தெரியாது. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு அப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை இவங்க திட்டுறது சரிதான் போல இருக்குது. ரிவ்யூ கொடுக்குறதுங்கிறதுனால ரெண்டையும் கலந்து சொல்லாமல் ஃபுல்லாக மொக்க, எல்லாம் மொக்க, எவ்ரி திங் இஸ் பேட். லோகேஷ் வந்து பழையபடி பேங்க் வேலைக்கே போயிடலாம் அப்படி இப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான். ஆனால் இந்த படத்துலையுமே எல்லாமே வேஸ்ட்டானு கேட்டாலும் அப்படியும் இல்லை, பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. ஸோ ரிவ்யூ சொல்லும்போது அதை ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுங்க, அவ்வளோதான். சில பேர் மெய்யழகன் படத்தையே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்த பிறகு இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு வருத்தப்பட்டவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் தான். ஆனா ஒரு சில படங்களை பார்த்து பாதிலே ஓடி வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இருக்குதுதான். ஒரு சில படங்களை வந்து ஆஹோ ஓஹோன்னு புகழுவாங்க, உள்ள போய் பார்த்தா வாந்தி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் முறுமுறு. ஐயோ அதை பார்த்தா தியேட்டர்லயே எனக்கு ஒரு ரத்த வாந்தி வருது, நான் பயந்துட்டேன், நான் ஓடி வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா கன்றாவி மாதிரி இருக்கு படம். ஸோ எல்லா ரிவ்யூவர்ஸையும் நம்பவும் முடியாமல் இருக்கு. ஒருவேளை இல்லடா நான் தேவையில்லாமல் ஒரு படத்துக்கு போயிட்டு என்னோட பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ண விரும்பல, நல்ல படமாக இருந்தால் தான் நான் தேட்டருக்கு போவேன், எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னால் தான் அந்த படத்துக்கு போவேன் அப்படின்னு நினச்சா கூட அது உங்களோட முடிவு தான். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். என்ன ஒரு விஷயம்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு யார் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் களத்தில் இறங்கிடுங்க. இல்லைனா எல்லாருமே ஓரளவு பாசிட்டிவாகவே நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ரிவ்யூவரோட ரிவ்யூவுமே அவங்களோட சொந்த தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். அது ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாகவும் ரசனையாகவும் எப்போதுமே இருக்காது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நல்லா இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம்ங்க, எக்கச்சக்க மீம்ஸு
வந்துக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்தா வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சில பேர் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இதான் சான்ஸுன்னு இப்போ தக் லைஃப் பரவாயில்ல போல இருக்குது, கங்குவா பரவாயில்ல போல இருக்குது, அப்படி இப்படின்னு சங்கடி சாக்கில் இதையும் சேர்த்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ப வேணாம். எப்படியும் இந்நேரத்துக்கு 4 நாள் ஆகுது, எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே எந்த ரிவ்யூவர் தப்பாக சொல்கிறாங்க, எந்த ரிவ்யூவர் சரியாக சொல்கிறாங்கங்கிற மாதிரி உங்களுக்கே தோணி இருக்கும். ஸோ சூப்பர் ஸ்டார் படம் இவங்க பார்ப்பாங்க அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு இல்லை, அவர் ஒரு பிராண்டு. நல்லா இருக்கோ இல்லையோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் யுவர் சாய்ஸ், என்ஜாய் த மூவி. பிடிக்கலைன்னா உங்கள் ஒப்பீனியனை சொல்கிறதுக்கும் பயப்பட வேணாம், அவ்வளோதான். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர். பாய்.